Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 மே மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, சோத்தரிப்போமா. நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு கரங்களை தூக்கி நன்றி செலுத்துவோமா. சோத்திரம். கரங்களை அசைந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம், நன்றியோட சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலைவேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்று காலைவேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறைக்க பண்ணி நடத்த போற, கரம் பிடித்து நடத்த போற கர்த்தருடைய உண்மைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திலும் உம்முடைய புத்தியிலும் கர்த்தாவே நிறைய எங்களை நடத்த போற உம்முடைய கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறப்பா. உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவர், உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அன்பு மிகுந்தது, உம்முடைய கர்த்தாவை மிகுந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 92ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தே கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சொர மண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா, கண்களை மூடுவோமா. ஹல்லேலூயா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்து உம்முடைய கிருபைக்கு நன்றி, நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி, ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்று கால வேளையிலும் கர்த்தாவே மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து அற்புதமான விதத்திலே வழிநடத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் வெளிப்படட்டும். ஒவ்வொரு மக்களையும் தனித்தனியாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். பல தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத வாசல்கள் திறக்கப்படட்டும். இன்றிலிருந்து அற்புதங்கள் ஆரம்பிக்கட்டும். இப்போது நோய்கள் குணமாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசின் கற்றுகளை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம், அதை அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கெட்ட கனவுகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். எல்லா தீங்குகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்துக்குரியதாயிருக்கிறேன் திவ்ய தரிசனங்கள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எல்லா நோய்களின் ஆமென் ஆவியை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இப்போது சரீரங்களை விட்டு விலகட்டும். பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா நோய்களுக்கும் கர்த்தர் நீரே நல்ல மருத்துவர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் குணமாகட்டும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும் அப்பா. இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்பா. பண பிரச்சனைகள் மாறும், கடன் பாரங்கள் நீங்கணும், வழிகள் திறக்கப்படணும். ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. உலகம் எம்பாடும் ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய கர்த்தாவே திருச்சபையின் ஆராதனையின் தினம் ஒவ்வொரு திருச்சபைகளின் அற்புதங்களை இறங்கட்டும், அடையாளங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கிறப்பா.
நாளே கர்த்தாவே திங்கள் கிழமை ஆமென் ஸ்பெஷல் மீட்டிங்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பெரிய மகத்துவத்தை வெளிப்படுத்தணும், பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக அநேகருக்கு ஆறுதலும் விடுதலும் அற்புதமா மாறணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறப்பா, எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் இருக்கிறது, புதிய கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணும், அதற்காக ஆயிருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அட்மிஷன் கிடைக்கணும். ஆமென். எக்ஸாம் ஆசீர்வாதமான நல்ல மார்க் கிடைக்கணும். கர்த்தர் வழிகளை திறக்கணும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்க வாழ்க்கையில் உங்களோடு கூட எப்போதும் இருப்பதாக. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போமா? அப்ரகாமுக்கும் இசகாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களையே கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். ஸ்தோத்திரம். இன்று ஆமீன் நமக்கு கர்த்தர் கொடுத்து இருக்கிற அந்த மெசேஜோட டாபிக் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் ஆமீன் வாக்குத்தத்தம் பண்ணா அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து ஒருபோதும் விலக மாட்டார். நிச்சயமாக கண்டிப்பா அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வரும். அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆமீன் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தரும். அது பெற்றுக்கொள்ளுகிறார் என்றது ஆமீன் நம்ம மேல் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு அநேகர் ஹல்லிய வாக்குத்தத்தங்களே ஆமீன் ஹல்லிய பெற்றுக்கொண்டே இருக்கிறார். அது எப்படி என்று கேட்டா, வேத வார்த்தைகளை நாம் வாசித்து கொண்டு இருக்கும் போது அந்த வார்த்தையின் மூலமா அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கும். ஆமீன். ஒரு மீட்டிங் நாம் கடந்து போகும்போது, திருச்சபையின் ஆராதனையில் நாம் ஆமீன் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆமீன் பிரசங்கங்களில் இருந்து வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனமா வரும். ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். சிலப்போ இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக சில காலங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டியதா வரும். ஆனா ஆமீன் நீங்கள் உண்மையாக அந்த வாக்குத்தத்தங்கள் வரும், உங்க வாழ்க்கையில் அது வெளிப்படும், அது நிறைவேறப்படும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பலபோது நாம் எப்படியே வாக்குத்தத்தங்கள் கேட்கும், ஆனா கொஞ்ச காலத்தில் அது மறந்து போயிடும். அதற்காக ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல நான் ஜெபிப்பார், அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு நம்ம அந்த ஜெபத்தை நிறுத்திடும், நாமும் அது மறந்துடும். அப்படி நீங்க செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணா, ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அதுக்காக ஸ்தோத்திரத்தை சொல்லி ஆமீன் ஜெபித்து அந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமீன். எபிரேயர் நான் வாசிக்கும் போது ஆமீன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் உண்மையுள்ளவர். அப்ரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தேன், அது பெற்றுக்கொண்டேன் என்று நாம் வாசிக்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் என்றது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம். நாம் கேட்டதே நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அதற்காக நாம் காத்திருந்து ஆமீன் உண்மை உள்ளவர் என்று நாம் விசுவசித்து என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நான் அனுபவிக்கும், நானே அதை பெற்றுக்கொள்ளும். ஆமீன். கர்த்தர் எனக்கு அது கொடுப்பார். ஆமீன். ஸ்தோத்திரம். நீங்கள் அது விசுவசிக்க வேண்டும். உங்களை நேசிக்கிறவர்களோடு மட்டும் உங்கள் வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பொறாமை உள்ளவர்களோடும் உங்களுக்கு ஆமீன் விரோதமாய் இருக்கிறவர்களோடும் ஆமீன் உங்களை பார்த்து ஆமீன் உங்களை விசுவாசத்தை எல்லாம் கிண்டல் அடிக்கிறவங்களை பார்த்துட்டு உங்க வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவங்க அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் குறை சொல்லும். ஆனா நீங்கள் ஆமீன் விசுவாசம் உள்ளவர்களோடு உங்கள் வாக்குத்தத்தத்தை ஷேர் பண்ணுங்கள். ஆமீன் வாக்குத்தத்தத்தை ஆமீன் பெற்றுக்கொள்ளுகிறவர்களோடு நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை ஷேர் பண்ணுங்கள். ஆமீன் உங்கள் ஜெபத்திலும் உங்கள் குடும்ப ஜெபத்திலும் உங்க வீட்டிலும் உங்கள் ஆமீன் பிள்ளைகளோடும் உங்கள் ஆமீன் ஸ்தோத்திர பவனத்தில் இருக்கிறவர்கள் விசுவசிக்கிறவர்களோடு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஷேர் பண்ணி உங்க குடும்ப ஜெபத்திலும் வீட்டை ஜெபத்திலும் நீங்கள் இந்த ஆமீன் வாக்குத்தத்தங்களே அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தங்கள் வெளிப்படும். நீங்கள் அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு குடும்பமாய் கிடைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆமீன் ஹல்லேலூயா பர்சனலா கிடைத்திருக்கிற ப்ராமிஸ்கள் வாக்குத்தத்தங்கள் இருக்கலாம். ஏதாகட்டும் நீங்கள் அதை விசுவசித்துக் கொண்டு நம்பிக்கையோடு அதற்காக நீங்க ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக அது வரும், அது உங்க வாழ்க்கையில் நடக்கும், அற்புதங்கள் வெளிப்படும். காரணம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணா அதிலிருந்து விலகாதவர், அந்த பண்ண வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் விசுவசித்துக் கொள்ளுங்கள், காத்திருங்கள், அதற்காக சோத்திரம் சொல்லுங்கள். ஆமீன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமீன் ஸ்தோத்திரம் ஆராதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விசாலமாகும், நம் உயரும் ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.